நம்ம வீட்டு விநாயகர் நம்ம எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாங்கங்க. என்னம்மா இத்தனை விநாயகர் இருக்குன்னு தானே கேட்குறீங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்தே நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வாங்கி சாமி கும்பிட்டு அலங்காரம்லாம் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் 3வது நாளோ இல்லை 5வது நாளோ ஆற்றுலையோ இல்லைனா கடல்லையோ போய் கரைப்பாங்கல்ல, அதை மட்டும் நான் செய்யவே மாட்டேங்க. மனசே வராது எனக்கு. வருஷம் வருஷம் அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து வச்சுப்பேன். வீட்டில் எல்லாரும் போய் கரைச்சிட்டு வான்னு சொல்லுவாங்க, செய்யவே மாட்டேன். ஆனால் இந்த வருஷம் எல்லாரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக கரைச்சி தான் ஆகணும், குடும்பத்தில் இருக்க துன்பம் எல்லாமே கரையும், இதுதான் முறை, இப்படி தான் செய்யணும்னு சொல்லி அம்மாலாம் திட்டினதால இன்றைக்கி கரைக்க கிளம்பிட்டேன். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதில் ஒரு விநாயகரில் பார்த்திங்கன்னா சிலந்தி கூடு அவ்வளோ அழகாக பின்னாடி ஃபுல்லாக கட்டியிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரைக்கவே மனசு வரல. ஆனால் பீச்சுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு விநாயகராக சாமி கும்பிட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி தண்ணியில் கரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆதிரா பயங்கரமாக ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. கொடியம்பாளையம் பீச்சுக்கு தான் போய் கரைச்சிட்டு